சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள புருஷோத்தமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்பிலுள்ள உறுப்புகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் பசி. பசின்னா பசித்தவுடன் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். அப்போ உணவு தான் முக்கியம். பசி வந்தால் 10 பறந்து போகும். எப்போ நமக்கு உணவு தேவையோ அந்த நேரத்தில் வயிற்றில் சில அமிலங்கள் சுரக்கும். அதன் விளைவாக பசி உணர்வு ஏற்படும். பசிக்கும்போது சாப்பிட்டுடணும். பசித்து புசின்னு ஒரு பொன்மொழி உண்டு. பசிக்கும்போது உணவு உட்கொண்டால்தான் உணவு முழுமையாக செரிமானமாகி சத்துக்களை உடல் கிரகித்து கொள்ளும். பசி உணர்வு இல்லாதப்போ சாப்பிட்டோம்னா இந்த செயல்பாடு முழுமையாக நடைபெறாது. அதனால் நேரத்துக்கு சாப்பிடுவதை காட்டிலும் பசித்த பின் சாப்பிடணும். அதுதான் நல்லது. எப்போது நமக்கு பசி வந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருதோ அப்போதே செரிமானத்துக்கான வேலைகள் துவங்கிடுது. ஒரு சராசரி மனிதன் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். சில பேர் 2 வேளையும் சாப்பிட்றாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள், அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 4-5 வேளை சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து. புருஷோத்தமனையா, என்ன சாப்பிட போகிறோங்கிறத திட்டமிடுதலில் தொடங்கி அந்த உணவை பார்ப்பது, நுகர்வது, சுவைப்பதுன்னு உணவு வயிற்றுக்குள்ளே போகும் முன்பே அந்த உணவின் லகுவான தன்மையை பொறுத்து செரிமானத்துக்கு தயாராகிடும். உணவு உட்கொள்ளும்போது முதல்ல மிகவும் மென்மையான உணவு பண்டங்களை உட்கொண்டுட்டு அப்புறம் கடினமான உணவு வகைகளை சாப்பிட்டா ஜீரணம் என்பது எளிதாக நடைபெறும். பொதுவாக உடல்வாகு உள்ளவர்கள், கனபாடிகள் அதிகம் சாப்பிடுவார்கள் என்ற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மை இல்லை. ஒருவரின் உடல் அமைப்பை பார்த்து அவர் எவ்வளவு சாப்பிடுவார்னு தீர்மானிக்க முடியாது. உடல் அமைப்புக்கும் உணவின் அளவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் தொடர்ச்சியாக அதிகம் சாப்பிட்டு வந்தார்னா நாளடைவில் அவரது இரைப்பையின் அளவு தானாக பெரிதாகிடும். அதற்கேற்றாற்போல் பசியும் உணவின் அளவும் அதிகரிச்சிடும். விழாக்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்களின் போது சாப்பிடுவதற்கு முன் இனிப்பை பரிமாறுவாங்க. காரணம், இனிப்பை வாயில் போட்டு மெல்லும்போது உமிழ்நீர் அதிக அளவு சுரக்கும். உமிழ்நீரோடு தான் நாம் உண்ணும் உணவு குழாய், இரைப்பையை சென்றடையும். செரிமானத்தை இந்த உமிழ்நீர் தான் எளிதாக்கும். நல்ல தூக்கம் இல்லாதவர்கள் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். வயிறு முட்டை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்பாங்க. தூக்கம் வரும், ஆனால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிற்றில் 1/3 பங்கு இடம் காலியாக இருக்கணும். அப்புறம் நிறைய வெளிநாட்டு சமாச்சாரங்கள், கலாச்சாரங்கள் நம்ம மக்களிடம் வந்துடுச்சு. ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாங்க. கைகளால் உணவை பிசைஞ்சு வாய்க்குள்ளே போட்டு நல்லா மென்று சாப்பிட்றது தான் நமது பழக்கம், நல்லதும் கூட. புருஷோத்தமனையா, உடல் உழைப்பு இல்லைனாலும் நமது உடலில் உள்ள உறுப்புகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றன ஓய்வில்லாமல். உடல் இயக்கத்துக்கு உணவு தேவை. அதனால் எந்த வேலை செய்யலைனாலும் கண்டிப்பாக பசி எடுக்கும். நேரம் தவறாமல் சாப்பிட்டுடணும். குறிப்பாக காலை உணவை நிறுத்தவே கூடாது. அதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா உண்ணாவிரதம், பிரேக்னா உடைக்கிறோம். நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்ட பிறகு மறுநாள் காலை 8-9 மணிக்கு 11-12 மணி நேர இடைவெளிக்கு பிறகு தான் சாப்பிட்றோம். காலை உணவை தவிர்ப்பது உடல் நலத்துக்கு கேடு. பசி தகுந்த நேரத்தில் எடுத்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமான டென்ஷன், கவலை, மன அழுத்தம் போன்றவை இருந்தால் விரும்பும் உணவு எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதையும் அளவாக எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.